தியாகு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கணுமே. அதுக்குதான் பியூசி பரீட்சையில நல்ல மார்க் எடுத்திருந்தா மட்டும் போறாதே, இன்டர்வியூல பாஸ் பண்ணணும். அதுக்கு நல்ல பர்சனாலிட்டி வேணும். தேவை பரிச்சு பண்ணா உடம்பு சும்மா கும்முன்னு வரும். கம்முன்னு உடனே சீட்டு கொடுத்துருவாளா? மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கணுங்கிறதுக்காக அவ என்ன வேணா செய்வாக்கா. கோழி சாப்பிட்டா 4 பவுன் ஜாஸ்தி ஆகும் சொல்லு, அத கூட சாப்பிட்டுருவா. எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறான். நான் டாக்டர் ஆகணும், இவங்களை எல்லாரையும் தலை குனிய வைக்கணும். ஜெயராமா, அம்பி ஏன் தோப்பு காலம் போட்டு இருக்கான்? சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு இருக்கும். ஆரே இவனுக்கா? அவ அக்காவுக்கு இருக்கலாம். அறிவு இருக்காயா? அறிவு இருக்காயா உமக்கு? இவ அக்கா இப்ப கல்யாணம் பண்ணிட்டா, இவ எல்லாம் நடு தெருவுல நிக்க வேண்டியதான். ஏண்டா தியாகு, இப்படி வா. எதுக்காக தோப்பு காலம் போட்டு இருக்க? நடு தெருவுல நிக்கணும்னு. மெடிக்கல் காலேஜ்ல சார் இன்டர்வியூக்கு போயிருக்கேன், சீட்டு கிடைக்கணுமேனுதான் மாமா. அதுக்கு பிள்ளையார் என்ன பண்ணுவார்? மெடிக்கல் காலேஜ் சீட்னா விளையாட்டா? காலேஜ்லயே ஃபர்ஸ்டா தெரியிருக்கேன் மாமா. காலேஜ்லயே ஃபர்ஸ்டா தெரியிருக்கான். அது போராது, நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் மாமா. அது வெறும் ஆத்ம திருப்திக்கு தான். அப்போ எனக்கு சீட்டு கிடைக்காதுங்கிறல? நோக்கு பல டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. நோக்கு சிபாரிசு இருக்கா? தகுதியும் இருந்தா மட்டும் போராதான், நல்ல சிபாரிசு இருந்தாதான் மெடிக்கல் காலேஜ்ல இடம் கிடைக்குமா மாமா? யாருமா சொன்னது? சில வம்பு மடங்கள் சேர்ந்து தியாவோட மனசை போட்டு குழப்பி வச்சிருக்காங்க. இதெல்லாம் உண்மையா இருக்கலாமோன்னு நேக்கும் தோன்றுது மாமா. இவன் ஒரேடி அழறான், ஒத்த கால்ல நிக்கிறான். உங்க செல்வாக்க வச்சு ஒரு சிபாரிசுக்கு நீங்க தான் எப்படியாவது ஏற்பாடு பண்ண மாமா. ஆமா சார், நீங்க தான் சார் எப்படியாவது ஏற்பாடு பண்ணும். தேவைன்னா நானே மெட்ராஸ் போறேன், யாரையாவது போய் பார்த்துட்டு வரணும்னா சொல்லுங்க, உடனே புறப்படுறேன். எப்படியாவது இவனை மெடிக்கல் காலேஜ்ல சேர்க்கணும் மாமா. நான் யோசிக்கிறார், நீ கொஞ்சம் இரு. முதல்ல அங்க போய் உட்காரு. லலிதா, நீ ஒண்ணு செய். மெட்ராஸ்ல எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறாரு, நெருங்கின நண்பர். அவருக்கு லெட்டர் தரேன், நீ போய் பாரு. காதும் வச்ச மாதிரி இருக்கட்டும். சரி மாமா. ஆமா, நீ மெட்ராஸ்ல எங்க தங்குவ? உறவுக்காரங்க யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. இது கூட எனக்கு சொந்தக்கார பொண்ணுதான். மெட்ராஸ்ல இது வீட்டுல தங்கிக்கலாம். சரி மாமா. இந்தம்மா, இதுல விலாசம் இருக்கு, இதையே வச்சுக்க. சார், முதல்ல இவங்களுக்கு ஒரு லெட்டர் வேணுமே. நீ டாக்டர் ஆனா என் வீட்டுக்கு இலவசமா மருத்துவம் பார்க்கணும். என்ன உங்க கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வர எல்லாருக்குமே ஃப்ரீ சார்.